அரசு புதிதாக எந்த திட்டத்தையும் கொண்டுவர முடியாமல் ஏற்கனவே உள்ள திட்டங்களின் பெயர்களை மாற்றி வருகிறது என முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கு பெயர் மாற்றம் குறித்து திமுக முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எனதான் பெயர் வைக்கப்பட்டதை தவிர மு.க.ஸ்டாலின் தனது சொந்த பெயரை வைக்கவில்லை. ஆனால் தவிக அரசு புதிதாக எந்த திட்டத்தையும் கொண்டுவர முடியாமல் ஏற்கனவே உள்ள திட்டங்களின் பெயர்களை மாற்றி வருகிறது என குற்றம் சாட்டினார். மேலும் முந்தைய அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட பள்ளி பைகள் மற்றும் அம்மா உணவகம் ஆகியவற்றின் பெயர்களை திமுக மாற்றாமல் பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டதை சுட்டிக்காட்டிய அவர், விமர்சனம் செய்யும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கைது நடவடிக்கை எடுப்பதை விடுத்து அரசு புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். காமராஜர் பெயர் வைக்கிறதுல ஒரு தப்பில்லை. ஆனால் ஏற்கனவே மத்திய உணவை கொண்டு வந்தவர், திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதை விரிவுபடுத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆகியனால அந்த திட்டம் அவர் 2 பேருக்கும் தான் பொருத்தம். இது காலை உணவு திட்டம் முதலமைச்சர் காலை திட்டம் தான் சொன்னார். ஸ்டாலினுடைய காலை உணவு திட்டம் சொல்லலை. ஆனால் ஏன் இப்படி மிரண்டு இப்படி பேர் வைக்கிறான்னு தெரியல. ஆனால் நாங்கள் அவங்களுடைய பெயர்களை எதையும் மாற்றலை. அதாவது பையை அடித்து பசங்களுக்கு கொடுக்குற பள்ளிக்கூடத்துல எல்லாம் அவங்க பேர் அடித்து வச்சுருந்தாங்க. எக்கச்சக்கமான பை இருந்தது. அதெல்லாம் அரசாங்கத்தில் அடித்த பை, அந்த பேரே இருக்கட்டும் கொடுத்துருட்டார் தலைவர், எங்கள் தலைமை சொன்னார். அதே மாதிரி அம்மா உணவகன்றது அவங்க வச்ச பேர், அதையும் மாற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லியாங்க. நாங்கள் அவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டோம். அந்த அரசியலில் வர்றவங்களுக்கு அது பெருந்தன்மை தேவை. அது இல்லைன்னு இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகம் திரைப்பட வெளியீட்டை முன்னிட்டு தவிக வேலூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் ஜெய் 100 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வேலூர் மாவட்டம் விருதம்பட்டில் உள்ள தனியார் திரையரங்கில் தவிக சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் நடிகர் ஜெய் பங்கேற்றார். தியேட்டர் ஊழியர்கள், ஆரம்ப சுகாதார நிலையம், பள்ளிகள் மற்றும் விடுதிகளுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள், பள்ளி மாணவர்களுக்கு மிதிவண்டி, பெண்களுக்கு தையல் இயந்திரம், கேஸ் ஸ்டவ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், பல எதிர்ப்புகளையும் தடைகளையும் தாண்டி உருவாக்கியுள்ள ஜனநாயகம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடையும் என தெரிவித்தார். மேலும் அடுத்த 5 ஆண்டுகள் மட்டுமின்றி காலத்திற்கும் தவிக ஆட்சியை தொடரும் என கருத்து தெரிவித்தார். ஜனநாயகம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது, நிறைய எதிர்ப்பு இருந்தது, நிறைய தடைகள் இருந்தது. அதெல்லாம் மீறி நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. பட் நடுவில் ஆன்லைனில் கூட இந்த படம் லீக் ஆகிடுச்சு. பட் தளபதியோட ஃபேன் ஆகிய நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க, இந்த படம் தியேட்டரில் வர வரைக்கும் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி. யாருமே அதை ஆன்லைன்லையும் பார்க்காம யூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ரொம்ப அன்பா, அவர் மேலே ரொம்ப உண்மையாக இருக்கீங்க. அதுக்கு எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். பள்ளிகளில் வழங்கப்படும் காலை உணவு திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டியதற்காக தவிக அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ள இயக்குநர் பி.டி. செல்வகுமார், மருத்துவ கல்வி கட்டணத்திலும் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த கலப்பை மக்கள் இயக்கம் தலைவரும் திரைப்பட இயக்குநருமான பி.டி. செல்வகுமார், காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயரை சூட்டிய முதலமைச்சருக்கு பாராட்டுகள் என்று கருத்து தெரிவித்ததோடு, காமராஜர் பிறந்தநாளை அரசு விடுமுறையாக அறிவித்து பள்ளிகளில் விழாவாக கொண்டாட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் நீட் தேர்வில் வெற்றி பெற்றும் மருத்துவக் கல்லூரி கட்டணத்தை செலுத்த முடியாமல் ஏழை மாணவர்கள் தவித்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர், பள்ளி கட்டண விவரங்களை பலகையில் காட்சிப்படுத்த உத்தரவிட்டது போன்று மருத்துவ கல்விக்கான கட்டண அமைப்பிலும் அரசு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினார். பிரைவேட் பள்ளிகள்ல அந்த கட்டணத்தை அவங்க கட்டணத்தை வெளிப்படையா சொல்லணும்னு சொல்றாங்க இல்லையா, அதே போல மருத்துவத்திற்கும் அந்த கட்டணத்தை வெளிப்படையாக அவங்க சொல்லணும். ஏன்னா அவங்க போற இடத்துலலாம் அவங்களுக்குள்ளே ஒரு ரகசியமா அது நிறைய ஒரு கருப்பு பணத்தை வாங்குற ஒரு சூழல் எல்லா காலேஜ்லயும் இருக்குது, எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இவ்வளவு சொல்றேன். நீங்க வேணா ஒரு என்கொயரி பண்ண சொல்லுங்க. அதுல மாற்றுறது யாருன்னா வசதி படைத்தவர்கள் வேணா படிச்சு எப்படியா பண்ணிட்டு போயிடலாம் சார். ஆனால் ஏழை எளிய மாணவர்கள் வருடந்தோறும் அதை படிச்சு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு மார்க் எடுத்துட்டு எங்கேயாவது போய் ஏதாவது காலேஜில் படிக்கலாம்னா கண்டிப்பாக எந்த பிரைவேட் காலேஜில் அவங்க போய் படிக்க முடியாது. ஏன்னால் கோடிக்கணக்கில் பணம் திரும்ப பிஜிக்கு போகும்போது அவ்வளவு கஷ்டப்படுறார்கள். மன உளைச்சல், அந்த குடும்பங்களுக்கு மன உளைச்சல்.
எப்படிங்க கோடிக்கணக்கில் எடுத்துக்கிடுவாங்க? ஆகவே அந்த கல்வி கட்டணம் இருக்குல்ல, மருத்துவ கட்டணம், அந்த பீஸை கண்டிப்பாக குறைக்க வேண்டும். அது வெளிப்படையாக அந்த கட்டணத்தை எப்படி பலகையில தெரிவிக்க சொன்னாரோ முதலமைச்சர் விஜய் அவர்கள், இந்த மருத்துவ சீட்டுக்குள்ள கட்டணத்தை அவர் வெளிப்படையாக தெரிய வைக்க வேண்டும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏழை மாணவர்களும் மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும். குமரி அருகே உள்ள சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகில் தூங்கிக் கொண்டிருந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த மீன்பிடி தொழிலாளி சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் குறித்து கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒடிசா மாநிலம் கஞ்சத்தை சேர்ந்த கோந்தி சன்னியாசி என்ற மீன்பிடி தொழிலாளி குமரியை சேர்ந்த வசீகரன் என்பவர் ஒரு விசைப்படகில் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வந்துள்ளார். வழக்கம் போன்ற மீனவர்கள் அதிகாலை மீன்பிடிக்க புறப்பட்ட போது படகில் தூங்கிக் கொண்டிருந்த கோந்தி சன்னியாசியை சக மீனவர்கள் எழுப்பியுள்ளனர். அவர் அசைவற்று இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் சோதனையில் தெரியவந்துள்ளது. உடற்பகுதியில் காயங்கள் எதுவும் இல்லாத நிலையில் அவரது உடலை கைப்பற்றிய கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டை முன்னிட்டு புதுக்கோட்டையில் உள்ள திரையரங்கிற்கு வந்த முன்னாள் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகியும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சருமான முகமது பர்வேஸ் ரசிகர்களோடு அமர்ந்து திரைப்படத்தை கண்டுபிடித்தார். நடிகர் மற்றும் தமிழக முதலமைச்சரான விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் வெளியானதை ஒட்டி அதன் முதல் நாள் முதல் காட்சியை தியேட்டரில் ரசிகர்களோடு அமர்ந்து பார்த்த அமைச்சர் திரையில் விஜயை கண்டதும் உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்கினார். காரியாபட்டி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கட்டி போட்டு 21 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் தாவேக மாவட்ட இளைஞரணி நிர்வாகி உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே பணிக்கநேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த அன்னலட்சுமி என்பவரிடம் கட்டிட வேலைக்கு வந்ததாக கூறி உள்ளே நுழைந்த இருவர் அவரை கட்டி போட்டு 21 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து பின்னர் இது தொடர்பாக தனிப்படை அமைத்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் அலங்காரகுமார் மற்றும் அருண் ஆகியோரை கைது செய்தனர். இவர்களுக்கு கொள்ளை சம்பவத்திற்கு உதவியாக இருந்ததாக தமிழக வெற்றிக் கழகத்தின் விருதுநகர் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் சரவணகுமாரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த நகைகளை தங்க கட்டிகளாக மீட்டனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய மருது சேனை அமைப்பின் நிர்வாகி சரவணனை தனிப்படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.